நம்ம டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் சீரியஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் என்ன அப்படின்னா, நான் அவன்கிட்ட கேட்டேன். நான் அவன்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்வோம் இங்கிலீஷில்? நான் அவன்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறத ஐ ஆஸ்க்டு ஹிம். ஐ ஆஸ்க்டு ஹிம். ஆஸ்க்டுனா பாஸ்ட் டென்ஸ். கேட்டேன் அப்படிங்கிறதும் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஐ ஆஸ்க்டு ஹிம் அப்படின்னா நான் அவன்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறது. அதை கீழே போடு, அதை கீழே போடு அப்படின்னு சொல்கிறது, இல்லை அதை கீழே வெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாத்தையும் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அதை கீழே போடு இல்லை அதை கீழே வெய் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, புட் இட் டவுன். புட் இட் டவுன். புட் இட் அப்படின்னா அதை போடு, டவுன் அப்படின்னா கீழே போடு. புட் இட் டவுன் அப்படின்னா அதை கீழே போடு, இல்லை ஒரு திங்ஸை எடுத்து கீழே வெயின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி சொல்கிறதெல்லாம் புட் இட் டவுன் சொல்லுவோம். நான் இன்னும் சாப்பிட்றேன். நான் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் நான் இன்னும் சாப்பிட்றேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஐ ஸ்டில் ஈட். ஐ ஸ்டில் ஈட். சாப்பிட்டு முடிச்சிட்டே அப்படிங்கிறத இல்லை நான் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஐ ஸ்டில் ஈட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, இந்த வழியாக போங்க. இதை எப்படி சொல்லலாம்? இந்த வழியாக போங்க அப்படிங்கிறத கோ திஸ் வே. கோ திஸ் வே அப்படின்னா இந்த வழியாக போங்க. யாராச்சும் அட்ரஸ் கேட்குறாங்க எந்த வழியாக போகிறது அப்படின்னா இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்கிறத கோ திஸ் வே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ், எனக்கு அதை காட்ட முடியுமா? ஒரு எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் கீ எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கண்டிப்பாக எல்லாருமே 90s கிட்ஸில் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, எனக்கு காட்ட முடியுமா, எனக்கு காட்டு. இது வந்து எக்ஸாம் ஹாலில் கேட்குறத விட நார்மலாக கிளாஸ் டெஸ்ட்னு வைப்பாங்க இல்லையா? அப்போ கேட்பாங்க, கேன் யூ ஷோ மீ ப்ளீஸ். ப்ளீஸுங்கிறத ரெக்வஸ்ட் பண்ணுறது. கேன் யூ ஷோ மீ அப்படின்னா எனக்கு காட்டு, எனக்கு அதை காட்டு அப்படின்னு சொல்கிறது. கேன் யூ ஷோ மீ ப்ளீஸ் அப்படின்னா அதையே ரிக்வஸ்ட்டாக கேட்குறது. உனக்கு அவளை தெரியுமா? ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணும் போது, அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணும் போது பக்கத்தில் ஏதாவது பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஹாய்ன்னு சொல்லிவிட்டு நம்ம பேசும்போது உனக்கு அவளை தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? டு யூ நோ ஹர், டு யூ நோ ஹர் அப்படின்னு கேட்கலாம். இதுவே உனக்கு அவளை தெரியுமா அப்படிங்கிறத டு யூ நோ ஹிம் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு கேட்கலாம். அடுத்த சென்டென்ஸ், யாராச்சும் ஒருத்தருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க அட்டன் பண்ணல அப்படின்னா நான் திருப்ப கூப்பிட்றேன், நான் மீண்டும் அதை தான் இங்கிலீஷில் தமிழில் சொல்லியிருக்கேன். நான் மீண்டும் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது தூய தமிழ். நம்ம நார்மலாக தமிழ் எப்படி சொல்வோம்? நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்வோம். நான் மீண்டும் ட்ரை பண்ணுறேன், முயற்சிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத ஐ வில் ட்ரை அகைன். வில் அப்படின்னா ஃப்யூச்சர். ஸோ ட்ரை பண்ணுறேன், முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஐ வில் ட்ரை லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஐ வில் ட்ரை லேட்டர். நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத ஐ வில் ட்ரை அகைன். அவள் என்னோட சகோதரி. இது வந்து மென்ஷன் பண்ணுறது சகோதரி அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்டரா எங்கரான்னு சொல்லலை. ஸோ ஷீ இஸ் மை சிஸ்டர். ஷீ இஸ் மை சிஸ்டர் அப்படின்னா அவள் என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது. எல்டர் சிஸ்டரா எங்கள் சிஸ்டரான்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறது எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் மை எல்டர் சிஸ்டர், ஷீ இஸ் மை எங்கர் சிஸ்டர்னு சொல்லலாம். இது ஒரு அரிய வாய்ப்பு, தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த அரிய வாய்ப்பு அப்படிங்கிறத தான் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அண்ட் என்ன சென்டென்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் டீச் பண்ணுற வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஈஸியாக இருக்கா, இல்லை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். டாட்டா பாய்.